கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் 31. ஒரு தனி மனித புலம்பலாகவும் இறைவனை நோக்கி இடரிலிருந்து காப்பாற்ற ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாகவும் இந்த திருப்பாடலானது இருக்கிறது. இந்த திருப்பாடல் வரிகளை நாம் புனித வாரத்தில் கூட நாம் கேட்டிருப்போம். இந்த திருப்பாடலுடைய எல்லா வரிகளையும் நாம் படித்து பார்க்கிற பொழுது ஒரு விதமான நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய மனிதன் புலம்புகிற வரிகளாக இருந்தாலும் கூட அந்த திருப்பாடலுடைய சில வரிகளை தேர்ந்தெடுத்து இறைவன் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு அந்த திருப்பாடலாசிரியர் பாடியிருக்கிறார் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு விதமாக இந்த திருப்பாடலை சுருக்கி இன்றைய பதிலுரை பாடலாக திருப்பாடலாக நாம் படிக்க கேட்டிருக்கிறோம். இந்த திருப்பாடலுடைய வசனங்களினுடைய முதல் வரியை நாம் பார்க்கிற பொழுது, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று பல்லவியாக நாம் படிக்க கேட்டோம். ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய உயிரை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய மனிதர் இறைவனை பார்த்து ஜெபிக்கிற ஜெபமாக இந்த ஜெபம் இருக்கிறது. 2 மற்றும் 3 வரிகளை படிக்கிற பொழுது அவர் 2 உவமைகளை சொல்லுகிறார். ஒன்று, அடைக்கலம் தரும் கற்பாறையாய் இரும் என சொல்லி ஜெபிக்கிறார். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாய் இரும் என சொல்லி ஜெபிக்கிறார். இந்த கற்பாறை கோட்டை இது ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் சந்தித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நவீன உலகில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். எருசலேம் நகரம் அப்படிங்கிறது ஒரு மலைக்குன்று. அந்த மலை மீது இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் தான் அவங்க வசித்து வராங்க. அப்போ எதிரிகள் அவர்களை பிடிக்க வேண்டும் என சொன்னால் அவர்கள் மலை மீது ஏற வேண்டும். அம்புகள் விட வேண்டும் என சொன்னால் கீழிருந்து தான் அவர்கள் அம்புகள் விட வேண்டும்.
அப்போது மலை மீது இருக்கக்கூடியவர்கள் மலை கீழே இருந்து தன்னை துரத்தி கொண்டு வரக்கூடிய எதிரிகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ள மிக எளிமையாக ஒரு கற்பாறை இருக்கக்கூடிய கல்லுகளாக இருக்கும் இல்லையா, குன்றுள்ள கல்லுகளாக இருக்கும். அந்த ஏதாவது ஒரு பாறைக்கு பின்னாடி போய் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே அந்த அம்புகள் இடமிருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாறையாக கடவுளை சித்தரிக்கிறார் இந்த திருப்பாடல் ஆசிரியர். அப்போது எனக்கு எதிராக வரக்கூடிய தொல்லைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, எனக்கு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு பாறை ஆண்டவர் அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார். அதே போல் என் கோட்டை அப்படின்னு சொல்லுகிறார். வலிமை மிகு கோட்டைன்னு சொல்கிறார். நம்மலாம் கோட்டையெல்லாம் நம்ம பெருசாக இல்லை, ஆனால் நம்ம எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் போய் பார்க்குற பொழுது அந்த இடங்கள், கோட்டைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பொறுத்த சமயம் பார்த்துருக்கலாம். அவர்கள் அகழி வெட்டி வைத்திருப்பார்கள். அந்த அகழியிலே கொடிய மிருகங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த அகழியை தாண்டி கோட்டை சுவருக்கு வர வேண்டும். அந்த கோட்டை சுவர் மிகப்பெரிய ஒரு மதிலாக இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு, மறைக்கக்கூடிய அளவுக்கு மிக உயரமான ஒரு கட்டிட சுவராக அந்த சுவர் இருக்கும். அந்த சுவரும் மிக வலிமையான, நீண்ட கற்களால் கட்டப்பட்ட, கருங்கற்களால் கட்டப்பட்ட, எளிமையாக உடைக்க முடியாத கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்கும். அப்போது அந்த கோட்டைக்கு உள்ளாக இருக்கிறவர்களுக்கு அச்சம் என்பது இருக்காது, பயம் என்பது இருக்காது. ஏன்னு சொன்னால், இந்த கோட்டைக்குள்ளாக வரணும், அதாவது என்னை பிடிக்க வர வேண்டும், எனக்கு தீங்கு செய்ய ஒருவன் வர வேண்டும் என சொன்னால் முதலில் அவன் அகழியை கடக்க வேண்டும், அகழியை தாண்டி கோட்டை சுவரை கடக்க வேண்டும். அதுக்கு பின்பாகதான் அந்த கோட்டைக்குள்ளாகவே ஒருவர் வர முடியும். அப்படின்னு சொன்னால், என் ஆண்டவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார் என சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிற பொழுது, இந்த ஆண்டவரை தாண்டி எந்த ஒரு தீங்கும் என்னை நெருங்கி வராது என்பதை உணர்ந்த ஒரு மனிதராக இந்த திருப்பாடல் ஆசிரியர் இருக்கிறார். அதனால தான் அவர் இந்த வரிகளை சொல்லி ஜெபிக்கிறார். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், வலிமை மிகு கோட்டையாக இருன்னு சொல்கிறார். நம்ம சில சமயங்களில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என் கற்பாறை, ஆண்டவரே என் கோட்டைன்னு சொல்லி ஜெபிப்போம். ஆனால் பொருள் உணராமல் இத்தனை நாட்களாக நாம் ஜெபித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு பொருள் உணர்ந்திருக்கும் என சொல்லி நினைக்கிறேன். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட சூழ்ந்து நின்று காக்கக்கூடிய ஒரு இறைவனை புகழ்ந்து இந்த திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். அவரிடத்திலே தன்னுடைய உயிரை கையளிக்கிறார். என்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என சொல்லுகிறார். மிக அழகாக சொல்லுகிறார். இதோ என்னுடைய இடர்களை நீர் காண்கின்றீர், என் இடர்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அப்போது இறைவனை காண்கின்ற தேவனாக அவர் சித்தரிக்கிறார். எல்ரோயி என சொல்லி சொல்வார்கள், அதாவது காண்கின்ற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கவலைகளை எல்லாம் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சித்தரித்து சொல்கிறார். பிரியமான அன்பு சகோதரர்களே, இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஜெபித்ததைப் போலவே நாமும் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என சொன்னால், நாம் இன்று நலமாய் இருப்பது இறைவனுடைய கரங்களிலே நாம் இருப்பதால் தான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நம்மை காக்கின்ற கற்பாறையாகவும், நம்மை சூழ்ந்து நின்று நமக்கு எந்த விதமான தீங்குகளும் வராத வண்ணம் தடுக்கின்ற மதில் சுவராக, கோட்டையாக இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஜெபித்ததைப் போலவே நாமும் ஜெபிப்போம். ஆண்டவரே, உடைய முகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும், உடைய பேரன்பால் என்னை விடுவித்திருளும் என்று அவர் ஜெபித்ததைப் போலவே நாமும் ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, இதோ எங்களை காக்கின்ற கோட்டையாகவும், எங்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய கற்பாறையாகவும் நீர் எந்நாளும் எங்களை சூழ்ந்து நின்று காக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த வேளையிலே எங்களையே முழுமையாக உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகள் என்ன, கவலைகள் என்ன, கண்ணீர் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், ஆய்ந்தறிந்திருக்கிறீர். அந்த கவலைகளிலிருந்தெல்லாம் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் என ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் ஆசிரியரைப் போல நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உயிரை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை விடுவித்து காத்திருளும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.